ஹே guys, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ யூஃபெங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே அந்த சின்ன பிள்ளைய பார்த்துக்கணும் போல். அவன் ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அதாவது இன்னைக்கு என்னோட குழந்தைய நான் பார்த்துக்க போகிறேன். 3 வருஷமாக நான் இதுக்கு அப்பாவாக தான் இருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் நான் அவளை ஃபுல்லாக பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ அப்பா பேச்சு கேளுமா அப்படின்னு சொன்னாலும் அவள் கேட்கவே மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் கீழே போட்டு உடைக்க போகிறா. அப்போ நம்ம ஹீரோ வேண்டாமான்னு இந்த மாதிரி பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே 3 இயர்ஸ்க்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்திருக்கா. அவள் ஒரு சூப்பரான ஒர்க்கர் போல். நம்ம ஹீரோயினோட பேர் வெங். அவள் இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கா அவங்க கம்பெனியில். நம்ம ஹீரோயின் இப்போது 9 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்டில் இருக்கா போல். அவளுக்கு லேபர் பெயின் எப்போனாலும் வரலாம். ஸோ அங்கேயுமே அவள் ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. எல்லாருமே பேசுகிறாங்க நம்மளோட சிஇஓ பற்றி, அவங்க எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க எல்லாருமே ஹீரோயினை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா டேபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஈவெண்ட்காக. நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு லேபர் பெயின் வந்துடுது. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் இல்லை முடியாது, நான் இந்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே எல்லாருமே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். அங்கே டாக்டரை பிடிச்சி என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், உங்களுக்கு ஒரு பேபி கேர்ள் தான் பிறந்திருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க ஒய்ஃபோட பாடி ரொம்ப வீக்காக இருக்குது. அவங்க 9 மந்த்ஸ் ப்ரெக்னென்சியில் கூட ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்கனால அவங்களோட போன்ஸும் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஸோ அவங்கள ஒர்க் பண்ண விடாமல் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ வீட்டில் தான் இருக்கா போல். அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ ஒர்க்குக்கு கிளம்பிட்டு இருக்கான். அப்போது சொல்கிறான், நீ எங்கள் வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுமே ஓகே சொல்கிறான். அவனுக்கான மனசுக்கு இருக்கு நம்ம ஒர்க் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சரி ஓகே நீ வீட்டில் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கால் பண்ணுறான். நான் ஒரு முக்கியமான ஃபைலை வீட்டிலே மறந்து வச்சுட்டு போயிட்டேன், நீ எனக்காக கொண்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதை எடுத்துகிட்டு போகிறா. ஸோ அங்கே பார்த்தா காட் இந்த கம்பெனிக்குள்ளே விட மாட்டேங்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான், என் ஹஸ்பண்டை நான் பார்க்கணும், நான் அவர்கிட்ட இந்த ஃபைலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு யாருமே நம்ம ஹீரோயினை தெரியாது போல். நம்ம ஹீரோயினும் நார்மலான ட்ரெஸ் போட்டிருக்கனால உள்ளவே விடாமல் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் அந்த காடை திட்டிகிட்டு இருக்கான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்க சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரில சார், இது உங்களோட ஒய்ஃப்னு, அதனால தான் நான் உள்ளே விடலை அப்படின்னு சொன்ன உடனே அவன் அடிக்க போகிறான். அப்போது ஹீரோயின் ஃபைலை கொடுத்துட்டு இது உனக்கு முக்கியமானது, நீ போய் அட்டென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா அப்போ அந்த குட்டி பொண்ணு எங்கே ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயின் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கீழே விழுந்துடுறா. அப்போது பார்த்தா அவள் பேக்கில் வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டிடுது. ஸோ அங்கே இருந்த அந்த குட்டி பொண்ணு இருக்கா. அங்கே பார்த்தா ஜீன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் போல். அவள் பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டா. அவங்களாம் அங்கே லஞ்சுக்காக போயிடுறாங்க. ஸோ அப்போ அவள் கேட்குறா, நீ என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அப்போது ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என் பாடி ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜி சொல்கிறா, அப்படியா, ஆனால் நீ ரொம்ப ஒர்க் பண்ணலையா, இப்போ நான் எனக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், அதில் நான் மார்க்கெட்டிங்லாம் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லணுன்னு ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்மளும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் ஹீரோயின் கிட்டே சொல்கிறான், அந்த கான்ட்ராக்ட் நல்லா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணு கூட விளாண்டுட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் யோசிக்கிற, ஒரு காலத்தில் நம்மளும் அந்த மாதிரி தானே இருந்தோம் அப்படின்னு. அவனா நம்ம இப்போ க்ளீனிங் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது நம்ம ஹீரோயினோட மொபைலுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோ சொல்கிறான், ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் அதை எடுத்து நீயே பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஜி பொண்ணு தான் மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பா போல். உனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக நீ என் கம்பெனிக்கு வா, நான் இங்கே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸில் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், உன்னை கண்டிப்பாக அவங்க சேர்த்துப்பாங்க, பிகாஸ் நீ தான் ரொம்ப ஜீனியஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கா. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கா. அவன் ஹீரோயின் கிட்டே கேட்குறான், உனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ இல்லை நீ என்கிட்ட சொல்ல, நீ ஒர்க் பண்ணுறதுனா பண்ணலாம், பிகாஸ் உன்னோட உடம்பு இப்போ நல்லா ஆகிடுச்சு, நீ பேபிக்கு பர்த் கொடுத்து 3 இயர்ஸ் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, நானும் ஒர்க்குக்கு போயிட்டு நம்ம குழந்தைய யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ, இத்தனை நாள் நீ பார்த்துக்கிட்டல, இனி நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒர்க்குக்கு போகணுன்னு ஆசையாக இருந்தால் நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுது.
நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சிடறா ஜியோட கம்பெனிக்கு போகிறதுக்காக. அங்கே நம்ம ஹீரோயின் போய் பாத் எடுத்துகிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தா. இப்போ அது அவளுக்கு ஃபிட்டே ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஜிப்பெல்லாம் போட்டு விட சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி போட்டு விட்டுறான். ஆனால் அது வந்து திரும்பவுமே ஓப்பன் ஆகிடுது. நம்ம ஹீரோ சொல்கிறா நீ நார்மல் ட்ரெஸ்ஸவே கூட போட்டுட்டு போ அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் போட்டுட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் கேட்குறா நீ கண்டிப்பாக நம்ம குழந்தைய நல்லா பார்த்துப்பியா, அவனால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நான் என்னென்ன கம்பெனியெல்லாம் இருக்கேன், நீ வந்து இந்த குழந்தைய சொல்லிட்டு இருக்க, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். நம்ம ஹீரோயினும் அங்கே போயிடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து எந்த மாதிரி இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அங்கே ஹீரோயின் வந்து போயிடுறாங்க. ரிசப்ஷனில் போயிட்டு நான் ஜியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் நார்மலாக இருக்கிறத பார்த்துட்டு ஒர்க்கர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு மாப்பு ப்ரூம் ஸ்டிக்லாம் எடுத்து கொடுத்துட்டு நீ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் என்ன பேச வர அப்படின்றதவே கேட்கல. அங்கே அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பசங்களாம் வராங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்டே போய் கேட்கலான்னு பார்த்தா அவங்களும் நம்ம ஹீரோயின் ஒரு ஒர்க்குன்னு தான் நினச்சிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதை கொண்டு போய் எங்கள் டெஸ்கில் வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே நம்ம ஹீரோ எல்லா ஒர்க்கையும் அங்கே முடிச்சிடுறான். அப்போ பார்த்தா அந்த குட்டி பொண்ணு எந்திரிச்சு அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போயிட்டு என்னாச்சு உனக்கு, ஏன் நீ அழற அப்படின்னு கேட்கும் போது எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறான் அப்பாவும் கூட இருக்கேன்ல, அப்பா தான் இன்னைக்கு ஒன்று நல்லா பார்த்துக்க போகிறேன், நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த குட்டி பொண்ணு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எங்கே பார்த்தா ஜி வந்துட்டு அங்கே வந்துடுறா. ஒரு ஷேர் ஹோல்டர் கிட்டே பேசிகிட்டே தான் வந்துட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் இருக்காளான்னு தேடிட்டு இந்த ரிசப்ஷன் பொண்ணுக்கிட்ட கேட்டா இங்கே வெங்குன்னு சொல்லிட்டு யாரும் வரல அந்த பொண்ணு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி வந்துட்டு எப்படியும் நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அந்த ஷேர் ஹோல்டர் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு நீ சொன்ன ஜீனியஸ் பொண்ணு இவதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஜியுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷேர் ஹோல்டர் வந்து நான் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் ஜி வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்கிறா நீ எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவா ஒர்க்கிங் ஹவர்ஸில், இப்போ ஏன் இந்த மாதிரி வந்திருக்கா, நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நீ ஒர்க்கிங் லேடி மாதிரி வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணுறா. அவள் இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்டே சொல்லலாம்னு நினைக்கிறா. பட் நம்ம ஹீரோ எதுவும் டென்ஷன் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை. நம்ம ஹீரோயின் கேட்குறா குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ அப்பாட்டுக்கு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை வச்சு பார்த்தா அவள் வீடவே தலைகீழ ஆக்கி வச்சிருக்கா. நம்ம ஹீரோவால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனுக்கு அழுகையாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ சாப்பாடு விட்டு ட்ரை பண்ணாலும் சாப்பிட மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரூமில் போயிட்டு அவள் காஸ்மெட்டிக்ஸ் பொருளெல்லாம் தூக்கி கீழே போட போகிறா. நம்ம ஹீரோ அதை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கீழே வலிக்கி விழுந்து அந்த பொண்ணு பர்ஃப்யூம் பாட்டில் எடுத்து நம்ம ஹீரோ தலையிலே அடிச்சு விட்டுறா. நம்ம ஹீரோக்கு அழுகையாக வந்துட்டு இருக்கா. அவன் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான் என்னால் உன் பொண்ணை பார்த்துக்க முடியாதம்மா, தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நம்ம ஒய்ஃப் நம்மளை தப்பாக நினச்சிப்பா, நம்மளால் ஒரு குழந்தைய கூட பார்த்துக்க முடியாதுன்னு நினச்சிப்பா, ஸோ நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உட்கார வச்சுட்டு மொபைல் கொடுத்துட்டு இந்த கார்ட்டூனை நீ பார்க்கணும், ஆனால் நான் உனக்கு மொபைல் கொடுத்தேன்ற விஷயத்த நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட்டூனை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் எங்கே காட்டுறாங்க நம்ம ஜியோட கம்பெனியில் அங்கே எல்லாருமே உட்காந்து ஒரு மீட்டிங் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமான கம்பெனி தான் போல். அங்கே ஜியோன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் இருக்கான். அவனுக்கு ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்கல. நம்ம ஹீரோயின் வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணா, அதுவும் அவள் ஈவெண்ட் சம்மந்தமாக தான் ஒர்க் பண்ணா, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஒர்க் பண்ணல. ஸோ அவளுக்கு இதை பற்றி அப்டேட்ஸ்லாம் அவ்வளோ தெரியல. அவன் சொல்கிறான் நீங்கள் ஒர்க் பண்ணேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் உங்களுக்கு தெரியல, நீங்கள் பேசாமல் வீட்டில் உங்கள் குழந்தையவே பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஜி டென்ஷன் ஆகிடுறா. அவள் சொல்கிறா அவள் வந்து இப்போ தான் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறா, நீங்கள் யாரும் அவளை புள்ளி பண்ணக்கூடாது, புள்ளி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஆக்சுவலி அங்கே ஒரு ப்ராடக்ட்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணும் போல் அந்த ஒர்க்கை வந்துட்டு நம்ம ஹீரோயினும் செஞ்சு கொண்டு வந்திருக்கா. அதை ஜி கிட்டே கொடுத்துட்டு நான் அதை மேக் பண்ணியிருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருன்னு சொன்ன உடனே அங்கே ஜியோ இருக்கான்ல அவனும் அதுக்கு ஹெட்டாக இருந்திருப்பான் போல், அவனும் மேக் பண்ணியிருக்கான். ஸோ அதை கொடுத்துறான். நம்ம ஜி வந்துட்டு நான் யோசித்த என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வெளியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்கே பார்த்து அந்த ஜியோ வந்துடுறான். அவன் சொல்கிறான் நீ புதுசாக வந்துட்டு என்னோட பிளேஸை பிடிச்சிக்கலான்னு பார்க்குறியா, நான் தான் எப்போவுமே அதுக்கு ஹெட்டாக இருப்பேன், என்னோட ஆட் தான் சூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்போவுமே நீ மட்டும் அதுக்கு ஹெட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, யார்கிட்ட டேலண்ட் இருக்கோ அவங்களும் முன்னாடி வரலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அவன் நீ இப்போ வந்துட்டு இவ்வளோ ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். அப்போ அவங்க ஜி வந்துடுறா. அவள் சொல்கிறா இது வந்து மதர்ஸ் டே சம்மந்தமான ஒரு ஆட், அது வந்து பேபிஸ்க்கான ப்ராடக்ட், ஸோ எனக்கு நம்ம வெங்க் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவளோட ஆட் தான் இதுக்கு நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறான். ஸோ அந்த ஜியோவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறா. ஸோ அங்கே பார்த்தா வீடு அவ்வளோ க்ளீனாக இருக்காது.
அதுக்கப்புறம் அவ்வளோ சமையல் பண்ணி வச்சுருக்கான் நம்ம ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நீ வந்து டயர்டாக வருவேன்னு தெரியும், அதனால தான் இவ்வளோ சமையல் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அதெல்லாம் பொய் போல், வேலையாள் வச்சு தான் வேலை பார்த்துருப்பான் போல், அவங்கள வெளில போங்க அப்படின்ற மாதிரி செய்கை காட்டிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்க்கல. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நம்ம ஹீரோ அவளுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறா, இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு, பேபியாச்சும் தொல்லை பண்ணால அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்லை, அவள் சமத்து பிள்ளையாக இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் இன்னைக்கு டே ஆஃபீஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லும் போது அவன் நான் எல்லாத்தையும் சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்குறா, இன்னைக்கு டே என்ன ஆச்சு, நீ அப்பாவை தொல்லை பண்ணியா அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, இல்லைம்மா இன்னைக்கு க்ளீனிங் ஆண்டி வந்திருந்தாங்க, அவங்க டேபிள் க்ளீன் பண்ணும் போது நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து முறைக்கிறேன், நீ என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ அவளை ஹக் பண்ணிட்டு அழுகிறான், என்னால் சுத்தமாக முடியல, உன் பொண்ணை வயசிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அவள் என்னை ரொம்பவே தொல்லை பண்ணிட்டா, ஸோ அதனால தான் நான் ஹெல்ப்க்கு ஆள் கூப்பிட்டேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே சொல்கிறா, இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸில் நிறைய பேர் புள்ளி பண்ணாங்க, எனக்கு எதுவுமே தெரிலன்னு சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம டே ரெண்டு பேருக்கும் சேமாக தான் இருந்திருக்கு, நம்ம இதில் வந்து கண்டிப்பாக ப்ரொஃபஷன் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட் போல் நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. நம்ம ஹீரோ குழந்தைய பார்த்துக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே போய் அந்த ஆடை பற்றி நல்லா விவரமாக சொல்கிறா. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருது. ஸோ அந்த ஆடை வந்து பப்ளிஷும் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொண்ணை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கான். ஆனால் அவளுக்கு சாக்லேட் வாங்கி தரல அப்படின்னு அவள் ரொம்ப கோவமாகவே இருக்கா. பார்த்தா ஒரு அங்கிள் ஆண்டி வந்துடுறாங்க. அவங்க வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, எப்போவுமே வெங் தானே குழந்தைய கூட்டிகிட்டு வருவா, இப்போ என்னப்பா நீ வந்திருக்க அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை அவங்க ஒர்க் போயிட்டுருக்காங்க, ஸோ அதனால நான் பேபியை பார்த்துட்டு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, பொம்பளை பிள்ளையெல்லாம் எதுக்கு வேலைக்கு அனுப்புகிறீங்க, நீ வந்து வேலைக்கு போகணும், அவள் வந்து வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்படிலாம் பேசுறது அந்த காலம், இந்த காலம் எல்லாத்துக்கும் ஈக்குவலானதாக இருக்குது, யாருனாலும் வேலைக்கு போகலாம், யாருனாலும் குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, அம்மா கிட்ட வளர்ந்தாதான் குழந்தை நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்களாம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் ரொம்பவே கெட்ட ஆன்டி அண்ட் அங்கிள்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, பாத்தியா நீ வளர்த்த வளர்ப்பு ஒரு நாளே தெரிஞ்சிருச்சு, ஒரு நாள் இருந்தோடனே எப்படி உன் பொண்ணு பேசிட்டா பாருன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் ஒன்றும் அவளுக்கு தப்பாலாம் சொல்லித்தரல, நீங்கள் தப்பாக பேசுனீங்க, அவள் உங்களை தப்பாக திட்டினா, என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும், யார்கிட்ட வளர்ந்தாலும் குழந்தை நல்லா தான் வளரும், அப்பா குழந்தைய பார்த்துக்க கூடாதுன்னு எந்த ஊர்லேயும் இல்லை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ பார்க்குக்கு போயிட்டு நீ வந்து உன்னை ஹர்ட் பண்ணிக்காமல் போய் விளையாடு அப்படின்னு சொல்லி விட்டுறான். அந்த பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. பார்த்தா இன்னொரு குழந்தை தான் போல். நம்ம ஹீரோ போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்கே அந்த குழந்தையோட அப்பா வந்துடுறாரு. பார்த்தா பெரிய பாடி பில்டர் போல். நம்ம ஹீரோக்கு பார்க்கவே பயமாக இருக்குது. அப்போ அவர் வந்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு அந்த குழந்தைய கேட்கும்போது அந்த குழந்தை நம்ம ஹீரோவை பார்க்குது. அவர் டேய் நீ தான் என் குழந்தை ஏதோ பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோவை அடிக்க வராரு. ஆனால் அந்த பொண்ணு இல்லைப்பா அவர் எதுவும் பண்ணல, நானாக தான் விழுந்துட்டேன்னு சொன்ன உடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டு விட்டுட்டு அந்த ரெண்டு குழந்தையும் சேர்ந்து விளையாட அனுப்பி விட்டுடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், நீங்களும் என்ன மாதிரி குழந்தைய வீட்டில் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் வந்து 3 இயர்ஸாக என் குழந்தைய பார்த்துக்கிறேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஜிம் வச்சுருந்தேன், இப்போது என்னோட ஒய்ஃப் வந்து கம்பெனி வச்சுருக்காங்க, அதை அவங்க நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால் நான் அந்த ஜிம்மை க்ளோஸ் பண்ணிவிட்டு குழந்தைய வீட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அதே மாதிரி தான் எனக்கும் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய ஒய்ஃப் தான் பார்த்துக்கிட்டாங்க, அப்புறம் அவங்களுக்கு பேபி பர்த் ஆகுனே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் இப்போ தான் அவங்க திரும்ப ஜாப்க்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது அவர் வந்துட்டு ஆமாம் பொண்ணுங்க இந்த காலத்தில் வேலைக்கு போகிறது நல்லது தான், அவங்களும் நிறைய பழகிப்பாங்கள அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி குழந்தைகளை வீட்டில் பார்த்துக்கிற அப்பா நம்ம மட்டும்தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து யார் சொன்னா இரு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேருக்கு கால் பண்ணுறான். ஸோ 3 பேரும் அவங்க குழந்தைய எடுத்துகிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவங்க ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டனால இவங்க குழந்தைய பார்த்துக்கிறேன்னு வீட்டில் இருக்கிறவங்க தான் போல். ஸோ நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம மட்டும் இந்த உலகத்தில் இப்படி இல்லை, நிறைய பேர் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அங்கே வீசாட்லேயுமே ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ நைட் போல்
காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. அங்கே பார்த்தா அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண பார்க்குறான். அவன் வந்து சொல்கிறான், நீ பார்க்க ரொம்பவே எங்கே இருக்க, ஆனால் நீ ஒரு மதர்ன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாலாம் டச் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பார்த்தா அந்த ஜியோ பின்னாடியே வந்திருப்பான் போல். அவன் வந்து இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு, நீ என்னோட வேலையவே பிடுங்க பார்க்குறியா, அப்போ கண்டிப்பாக நீ வந்து வேலைக்கு வரக்கூடாது, உன் ஹஸ்பண்ட்க்கு இதை நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஃபெங்க்கு அதை சென்ட் பண்ணி விட்டுறான். நம்ம ஹீரோக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அவன் வந்து தப்பாக யோசிக்கல, நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஹீரோயினுக்கு அந்த கால் அட்டன் பண்ண முடியல. ஆனால் எப்படியாச்சும் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிடுறா. அப்போது தெரியாமல் நம்ம ஹீரோவோட மொபைல் வந்து ஆன் ஆகிறது. ஸோ அங்கே வந்து அவள் சொல்லிட்டு இருக்கா, நீ தேவையில்லாமல் டச் பண்ணாத, நீ என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னு. ஆனால் அவன் அந்த பிளேஸ்க்கு போகணுன்னாலும் குழந்தைய பார்த்துக்கணும்ல, அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே வந்து நம்ம ஹீரோ அந்த குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டு விட்டுறான். ஸோ எல்லோரும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. அப்போது ஹீரோ கேட்குறான், எப்படி நம்ம உள்ளே போக முடியும், நம்மக்கிட்ட ரிசர்வேஷன் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்களேன்னு சொல்லும் போது அங்கே அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு, இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவன் போயிடுறான். போய் ரிசப்ஷனில் இருக்க பொண்ணுக்கிட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுத்துட்டு, இதை நான் ஒரு கிளைண்ட் கிட்ட சென்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு அந்த பிஸியாகிற அந்த பொண்ணு கவனிக்கலை. ஸோ இவங்க மிச்ச பேர்லாம் உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு அந்த ஆளை போட்டு பயங்கரமாக அடிக்க போகிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இந்த பொண்ணு தான் என்கிட்ட தப்பு நடந்துக்க பார்த்தா அப்படின்னு. அப்போ அந்த பாடி பில்டர் சொல்கிறாரு, டேய் நீ போய் சொல்லிட்டு இருக்கியா, ஒரு பொண்ணு கிடைச்சா போதுமே, உடனே நீங்களாம் வந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறான். ஸோ போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் காப்பாற்றிடுறாங்க. ஹீரோயின் பயந்து அழுதுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கேட்குற இவங்கெல்லாம் யார் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோயின் கேட்குற, அப்போ குழந்தை என்ன பண்ணுது, குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போய் காரில் காட்டினா அந்த இன்னொரு ஒரு அங்கிள் இருக்கார். அவர் வந்து நம்ம குழந்தைய பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. நம்ம ஹீரோ இவளுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவளுக்காக அவனே விதவிதமாக டிஷ்ஷஸ்லாம் பண்ணி கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு என் கூட டின்னருக்கு வரணும், ஸோ நீ ரெடி ஆகிற அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஓகே சொல்லிடுறான். அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோ எல்லாருமே சேர்ந்து அங்கே டின்னருக்கு போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவர் ஃப்ரெண்ட்ஸை தான் கூப்பிட்டு வந்திருப்பா போல். அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கம்பெனிலேருந்து ஒரு கால் வந்தோடனே அவள் வெளியில் போயிடுறா. ஸோ அப்போ அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்பவே கிரேட்டான ஹஸ்பண்ட் தெரியுமா, நாங்கள் எல்லாருமே இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இருக்கோம், ஆனால் நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்கள ஒர்க்குக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போ அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட்லாம் ப்ரமோஷன் கிடைச்சக்கப்புறம் எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒர்க்குன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதில் ஒரு பொண்ணு சொல்கிறா, ஆனால் என் ஹஸ்பண்ட் மட்டும் நான் கோவப்படுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. ஸோ அப்படியே நான் அதை மறந்துடுவேன்னு அது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் பெருசாக காமிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு யோசனை ஆகிட்டு இருக்கு, ஒரு வேளை நம்மளோட ஒய்ஃப்க்கு ப்ரமோஷன் அந்த மாதிரிலாம் கிடைச்சி ஒரு பெரிய ஆள் ஆகிட்டு நம்மளை மதிக்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்கனா நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு சரியாக வந்து சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டும் போது நம்ம ஹீரோயின் வந்து காஸ்ட்லியான ஒரு வாட்சை கிஃப்ட் பண்ணியிருப்பா போல். ஸோ யோசிக்கிறேன், ஒரு வேளை இந்த ட்ரிக்கை தான் நம்ம ஒய்ஃபும் நம்மக்கிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஃபுட்டை கொண்டு வந்துட்டு நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படின்னு கொடுக்கும் போது நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு ஒர்க்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, அவள் ஃபேமிலியை கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கம்பெனிக்கு போனால் அங்கே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும் போல், கிளாத்திங்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அப்போ இந்த ஜியோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, உனக்குலாம் இதை பற்றி எதுவும் தெரியாது, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், மென்னுக்கு தான் எல்லாம் தெரியும், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு மேல் தான் பண்ணணும், விமன் எப்போவுமே கீழே டவுனாக தான் இருப்பாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே ஜி வந்துடுறா. அதெல்லாம் கேட்டுட்டு, அப்போது இந்த கம்பெனியை நான் தான் வச்சுட்டு நடத்துகிறேன், நீ ஏதில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லும் போது அந்த ஜியோ வந்துட்டு, நான் உங்களை பற்றி பேசல, இந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது ஜி வந்துட்டு, என்னன்னாலும் நீ விமனை பற்றி பேசினேன்னா நீ என்ன வார்த்தை பேசுறியோ அதை நீ யோசித்து பேசணும், இந்த ப்ராஜெக்டையுமே நான் வந்துட்டு வென்கிட்ட தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஜியோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவனுக்கு வேலை போயிடும்னு சொல்லிட்டு அவன் அமைதியாகிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஜி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, இன்றைக்கி நம்ம ஒரு மேனேஜரை மீட் பண்ண போகிறோம், அவர் ஒரு பெரிய கம்பெனியோட மேனேஜர், நீ கண்டிப்பாக என் கூட வரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. ஸோ நைட் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே டின்னர் சாப்பிடாம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கால்
கால் பண்ணி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகணும் அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகிறது. அவன் சொல்கிறா, உன் குழந்தைய நீ 2 நாள் ஆச்சு அவகிட்ட பேசி, அவன் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுவான், அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டியா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு திட்டும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் என்னமோ குழந்தைய பார்க்க வராமல் பாட்டின்னு சுற்றிட்டு இருக்க மாதிரி சொல்கிறேன், நான் ஒர்க்குன்னு தானே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு 2 பேரும் கோவப்பட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே ஜீ சொல்கிற மேனேஜர் வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா அங்கே ஷென்னு சொல்லிட்டு ஒருத்தவன் வர. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் அவனும் சேர்ந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வேலை பார்த்துருப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, ஷென் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு. அப்போ ஜி கேட்குறா, அவங்க 2 பேருக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ ஷென் சொல்கிறா, ஆமாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிடுறா. ஸோ அப்போது ஜி வந்துட்டு, ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாம் வென் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்கே ஜிக்கு கால் வந்துடுது. அந்த ஒரு ஆட் வந்துட்டு கொஞ்சம் இருக்கு, அதை வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஷென் சொல்கிறான், நான் கொண்டு போய் வீட்டில் விட்டேன், நீங்கள் ஒன்றும் பதற வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே ஜியுமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்பவே லேட் நைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. கால் பண்ணலாமான்னு யோசிக்கிறான். பட் இருந்தாலும் அவள் ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான மீட்டிங்கில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுறான். அப்புறம் பார்த்தா இங்கே அந்த ஷென் வந்து நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அவன் ரொம்பவே மயக்கத்தில் இருக்கா. ஸோ அவகிட்ட க்ளோஸாக போயிட்டு, உனக்கே தெரியும் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு, நீ வந்துட்டு இப்போ என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸாக போகிறான். பார்த்தா அந்த கார் வந்திருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு வெளியில் வந்துடுறான். ஸோ அவன் க்ளோஸாக போகிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு வேகமாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோயினை வெளியில் இழுத்துக்கிறான். அப்போது ஷென் சொல்கிறான், அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும் போது, எனக்கு என் ஒய்ஃபை பார்த்துக்க தெரியும், நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து முழிச்சு பார்க்குறா. அவளுக்கு ரொம்பவே தலைவலிச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான், நானும் என்னோட பொண்ணு எங்கள் அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் போயிருக்கோம், நீ நல்லா ஃப்ரீயாக ஒர்க் பண்ண, உனக்கு எப்போ டைம் இருக்கோ சொல்ல, நாங்கள் உன்னை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போது அவளுக்கு ஜி கால் பண்ணுறா, ஆடை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, மேனேஜர் வந்திருக்காரு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறா, நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சக்கப்புறம் நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணலை. அப்புறம் எங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்கிறான், இவள் ஒர்க் போனதுக்கப்புறம் ஏன் மாறினான்னு தெரில, ஆனால் வென் வந்து ரொம்ப மாறின மாதிரி இருக்குது, என்னையும் குழந்தையும் அவள் கொஞ்சம் கூட கண்டுக்கிறது கிடையாதுன்னு சொல்லும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அது எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரே டைலாகை சொல்கிறீங்கன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், ஏன்னா இந்த டைலாகை வென்னும் சொன்னால அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் குழந்தை பிறந்தக்கப்புறம் உனக்கு ப்ரமோஷன் ஆச்சு, அப்போது நீ ஃபேமிலி பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்கல, இதே தான் உன் ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொன்னா, ஆனாலும் நான் வந்து ஒன்று திட்டும் போது அவள் ஒன்று விட்டு கொடுத்தது கிடையாது, எந்த இடத்துலையுமே அவள் வந்துட்டு உனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணா, அவள் அந்த மாதிரி யோசித்திருப்பான்னு கூட உனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல, ஏன்னா அவள் அந்த மாதிரி உன்கிட்ட பிஹேவ் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு அவன் பண்ண தப்பெல்லாம் தெரியுது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போது வந்து நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துல தான் ஒய்ஃபும் இருந்தா, அப்போது எப்படி உனக்கு அது தெரிலல, அது மாதிரி ஒய்ஃப்க்கும் தெரில, ஆனால் அவள் கண்டிப்பாக புரிஞ்சு பார்ப்பாரு, அதுதான் பொண்ணுங்களோட குணமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஷென் கூட பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவன் ஆடை பற்றி பேசாமல் நம்ம ஹீரோயின் கிட்டே, நேற்று நைட் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது அவளுக்கு சுத்தமாக எதுவும் ஞாபகம் இல்லை. ரொம்ப ஞாபகப்படுத்தி பார்த்தா நம்ம ஷென் தான் காரில் கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஞாபகம் வருது. ஸோ அவள் புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஷென் நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்கிறான், நான் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ வந்து நல்லா ஒர்க் பண்ணுறா, நான் உன் ஹஸ்பண்ட் வீட்லேயே தான் இருக்கான், அவனுக்கு நீ செட் ஆக மாட்டேன், நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடு, நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஒன்று பிடிக்கல, எப்போவுமே என் மனசில் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து கிளம்பிடுறா. அவள் வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வேமா அவங்களோட மதரின்லா வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா குழந்தை மட்டும்தான் இங்கே இருக்க, யூஃபெங் வந்து ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வேமா அங்கே போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோ அவனே சமைச்சு ஒரு கேண்டில் லைட் டின்னர் தான் ரெடி பண்ணியிருப்பான் போல். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறா, நீ கரெக்டான டயத்துக்கு தான் வந்திருக்க, நான் வேலையும் இப்போ தான் முடித்தேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு அழுகிறா, நேற்று நடந்ததுலாம் எனக்கு தெரியாது, நான் அதை வேணும்னு பண்ணல, உனக்கு அதை தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ பண்ணதில் என்ன தப்பு
தப்பு இருக்குது, இதே மாதிரி தானே நீயும் ஃபீல் பண்ணியிருப்ப, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, நான் உன்னை தப்பாக நினச்சிக்க மாட்டேன், நீயும் என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டேன், அது எனக்கு தெரியும். ஸோ நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து பேசினாலே எல்லாம் சரியாகிடும். குழந்தையும் இப்போ அம்மா கிட்டே இருக்குது, நம்ம கண்டிப்பாக டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அவள் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு உன்ன மாதிரி ஒரு ப்ரிஷியஸ் கிஃப்ட் வேறு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக அந்த மூவி முடிஞ்சிடுது. ஸோ பார்த்த மூவிஸில் இது ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ஒரு கருத்துள்ளதாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.